வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். ஆரோவில் அமைப்பின் 67வது நிர்வாக குழு கூட்டம் மற்றும் சர்வதேச ஆலோசனை குழு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் நடைபெற்றது. தமிழக ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், ஆரோவில் நிர்வாக செயலாளர் அமைப்பின் செயலர் ஜெயந்தி ரவி மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து விவாதித்தனர். முன்னதாக ஆரோவில் வந்தடைந்த துணைநிலை ஆளுநரை ஆரோவில் செயலர், விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் நிர்வாக குழுவினர் வரவேற்றனர். புதுச்சேரி மடுவுப்பேட் ECR சாலையில் அமைந்துள்ள VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தின் ஓபன் லீக் போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி மடுவுப்பேட்டை ECR சாலையில் உள்ள VKTT டேபிள் டென்னிஸ் பயிற்சி மையத்தில் நேற்று ஓபன் லீக் போட்டிகள் தொடங்கியது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த நிகழ்வு இந்தியா முழுவதும் உள்ள சிறந்த டேபிள் டென்னிஸ் திறமைகளை ஒன்றிணைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. பிரெஞ்சு ஒலிம்பியான பிரித்திகரா பிரெஞ்சு ஒலிம்பியனான பிரித்திகா பவடே போட்டிக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவை வழங்கி பங்கேற்பாளர்களுக்கு தனது நிபுணத்துவத்தையும் உத்வேகத்தையும் அளித்து வருகிறார். சபரி வித்யாசிரமம், LFE ஸ்போர்ட்ஸ் கிளப் மற்றும் வெஸ்ட்மெண்ட் ஆகியவற்றின் தாராளமான அனுசரணையால் இந்த போட்டி சாத்தியமாகியுள்ளது. இந்த நிகழ்வை ஒழுங்கமைப்பதிலும் அதன் வெற்றியை உறுதி செய்வதிலும் அவர்களின் பங்களிப்பு முக்கியமானது. அவர்களின் ஆதரவுக்கு நன்றி. உள்ளூர் வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தவும் குறிப்பிடத்தக்க விளையாட்டு வெளிப்பாட்டை பெறவும் ஒரு அருமையான தளத்தை கொண்டுள்ளனர். இந்த மெகா நிகழ்வில் 5 மாநிலங்கள், 29 கல்விக்கூடங்கள், 23 மாவட்டங்கள் பங்கேற்றன. இந்த நிகழ்வின் மூலம் பாண்டிச்சேரியில் டேபிள் டென்னிஸை மேம்படுத்துவதில் விஜய் கிருஷ்ணன் சிறப்பாக பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. வில்லியனூரில் ஆக்கிரமிப்பை அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு. சமரசம் செய்து வைத்தார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா. வில்லியனூர் வருவாய்த்துறை மற்றும் பொதுப்பணித்துறை சார்பில் வில்லியனூர் மாட வீதிகளில் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகள், விளம்பர பேனர்களை துணை ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் தலைமையில் அதிகாரிகள் நேற்று முன்தினம் முதல் அகற்றி வருகின்றனர். நேற்று 3வது நாளாக ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி தொடர்ந்தது. அப்போது வியாபாரிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா முற்றுகையில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது போதிய கால அவகாசம் கொடுக்காமல் ஆக்கிரமிப்பை அகற்றுவதால் வியாபாரம் பாதிப்பதாக புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை, சாலைகள் மற்றும் கட்டிடங்கள் துறை உதவி பொறியாளர் தலைமையிலான அதிகாரிகளிடம் வியாபாரிகளின் கோரிக்கையை பரிசீலித்து அவர்களுக்கு போதிய கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்கு அதிகாரிகளும் மேலதிகாரிகளும் கலந்து பேசி பதிலளிப்பதாக தெரிவித்தனர். அதன் பின்னர் வியாபாரிகள் கலைந்து சென்றனர். ரெட்டனை கிராம தேவதையான ஸ்ரீ வன்னியம்மன் ஆலய செடல் மகோற்சவ விழாவை முன்னிட்டு இரவு தேரோட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் ரெட்டனை கிராமம் கிராம தேவதையான ஸ்ரீ வெண்ணியம்மன் ஆலய செடல் மகோற்சவத்தை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ வீரபத்ர சுவாமி மற்றும் ஸ்ரீ வன்னியம்மனுக்கு பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து முதலில் வீரபத்ர சுவாமி அலங்கரிக்கப்பட்ட முத்து பல்லக்கில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மேலும் சிறிய தேரில் ஸ்ரீ வெண்ணியம்மன் எழுந்தருளினார். தொடர்ந்து தேரில் காட்சியளித்த ஸ்ரீ வெண்ணியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். மேலும் தேர் மாட வீதி வழியாக இரவு வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ரெட்டனை கிராம தேவதைகள் அறக்கட்டளை மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். இதில் ரெட்டனை கிராம சுற்றுவட்டார பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ரோட்டை கடந்தபோது விபத்து. தந்தையின் கண்ணெதிரே பலியான மகன். விபத்து ஏற்படுத்திய டிரைவர் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த வேம்பகுண்டி கிராமத்தை சேர்ந்தவர் வீராசாமி. கொத்தனார் வேலை பார்த்து வருகிறார். இவரது மகன் சதீஷ் திண்டிவனத்தில் உள்ள பெட்ரோல் பங்கில் பணிபுரிந்து வருகிறார்.
இந்த நிலையில் சதீஷ் தனது தந்தையை ஓமந்தூர் கிராமத்திலிருந்து அழைத்து வருவதற்காக தனது இருசக்கர வாகனத்தில் திண்டிவனத்தில் இருந்து ஓமந்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது ஓமந்தூர் கூட்டு சாலையில் தனது தந்தையை கூப்பிட்டு வருவதற்காக ரோடை கடந்தபோது புதுவையிலிருந்து அதிவேகமாக வந்த காரானது சதீஷ் மீது மோதி சதீஷ் தூக்கி வீசப்பட்டு தனது தந்தை கண்ணெதிரே சம்பவ இடத்திலேயே பலியானார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிளியனூர் போலீசார் விபத்து ஏற்படுத்திய டிரைவர் பாம்பூண்டி கிராமத்தை சேர்ந்த ராஜா என்பவரை கைது செய்து இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தந்தை கண்ணெதிரே மகன் பலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் புதுவை வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி தமிழ் சங்க தலைவர் முனைவர் வி. முத்து கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி விழாவை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் அறக்கட்டளை தலைவி திருமதி ராஜாத்தி அம்மா, கௌரவ தலைவர்கள் பாஸ்கர், MS ஆனந்த் பாஸ்கர், ரா. முனியன் ஆகியோர் அறக்கட்டளையில் உள்ள அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் சமூக அமைப்பு கலாவிசு மற்றும் சிறப்பு அழைப்பாளராகவும் கலந்து கொண்டார். செயலாளர் அருணா, பொருளாளர் பிரேமா, துணைத் தலைவிகள் முருகவேணி, கவிதா, சவிதா, அனுஷ்யா, இணை செயலாளர் தினேஷ்குமார், மாநில அமைப்பாளர் ஜெயக்குமாரி, மாநில ஒருங்கிணைப்பாளர் சுகுணா சுந்தரி, துணை பொருளாளர் சத்யபிரியா மற்றும் உறுப்பினர்கள் அபிராமி, தேவிகா, தேன்மொழி மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் புதுவை வெங்கடா நகர் தமிழ் சங்கத்தில் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை ஏற்பாட்டில் 2024ஆம் ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கும் விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி தமிழ் சங்க தலைவர் முனைவர் வி. முத்து கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு அன்னை தெரேசா மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அறக்கட்டளை விருது மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி விழாவை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியின் அறக்கட்டளை தலைவி திருமதி ராஜாத்தி அம்மா, கௌரவ தலைவர்கள் பாஸ்கர், MS ஆனந்த் பாஸ்கர், ரா. முனியன் ஆகியோர் அறக்கட்டளையில் உள்ள அனைவருக்கும் அடையாள அட்டை வழங்கி கௌரவித்தனர். விழாவில் சமூக அமைப்பு கலாவிசு மற்றும் சிறப்பு அழைப்பாளராகவும் கலந்து கொண்டார். செயலாளர் அருணா, பொருளாளர் பிரேமா, துணைத் தலைவிகள் முருகவேணி, கவிதா, சவிதா, அனுஷ்யா, இணை செயலாளர் தினேஷ்குமார், மாநில அமைப்பாளர் ஜெயக்குமாரி, மாநில ஒருங்கிணைப்பாளர் சுகுணா சுந்தரி, துணை பொருளாளர் சத்யபிரியா மற்றும் உறுப்பினர்கள் அபிராமி, தேவிகா, தேன்மொழி மற்றும் மாணவ மாணவிகளின் பெற்றோர் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்றைய செய்திகளை வழங்குவோர் Fashion.Laser Cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்குற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். So நம்ம Fashion.Tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.